கேன்வானா என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ட்ரோ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வா ஆக்சஸ் வந்து 199க்கு கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி ப்ரோ கண்டென்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் இதிலே காமிக்கும். ரெடிமேட் டெம்ப்ளேட் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடிமேடாகவே இருக்கும். ஓகேங்களா, இந்தமாரி ரெடிமேடாக இருக்கிறத கிளிக் பண்ணி நான் இந்தமாரி டிசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ இப்போ இந்த இமேஜெல்லாம் வந்து ப்ரோ கண்டென்ட்டு, இது ஃப்ரீயாக கிடைக்காது. இப்போ இந்த இமேஜில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிங்கன்னா இது மேலே எக்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைனா எதை கேன்வான்னு போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த லேடி இருக்காங்க, இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரோ கண்டென்ட்டு. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல கவனிங்க. இப்போ இதெல்லாமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸு எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெட்டிங்க்கே ஒரு இது டிசைன் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஆட் நியூன்னு கேட்கும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு ரெடி பண்ணுறீங்க. ஓகேவா, எல்லாருக்கும் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு எடிட் பண்ணலாம். நம்ம சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி டேட்டு வந்து நீங்கள் மேரேஜ் எந்த டேட்டில் வைக்கிறீங்களோ அந்த டேட்டை போட்டு, இப்போ நான் காமிக்கிறது ஒரு சிம்பிளான இது. நீங்கள் நிறைய கண்டென்ட் இருக்குது, நீங்கள் வெட்டிங் ரிலேட்டடாக வந்து எல்லாமே டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த டேட்டு, உங்கள் நேம் என்ன, எல்லாமே டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பிக்சர்ஸ் வேணும்னா பிக்சரை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிக்சரை வந்து ட்ராப் பண்ணி போட முடியும். இப்போ என்கிட்ட இருக்கிற இமேஜை பாருங்கள். இப்போ நான் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எப்படி ட்ராப் பண்ணுறேன்னா, ஒரு வெட்டிங் இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இப்போ நான் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு வெட்டிங் கப்புள்ஸ் சும்மா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நிறைய இமேஜ் இருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை சும்மா எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ண உடனே இதை ட்ராக் பண்ணி இங்கே விட்டிங்கனாலே போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபோட்டோஷாப் உதவி இல்லாமல் இமிடியேட்டாக பாருங்கள், எல்லாமே ப்ரோ கண்டென்ட் தான். இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வான்றது. இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஷேரில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பர்டிகுலர் இது வேணுமோ, இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கண்டென்ட் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டன் கொடுத்து டவுன்லோடு கொடுத்துட்றோம். ஓகே, டவுன்லோடு கொடுத்த உடனே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேவ் த டேட் அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது இமேஜ் மட்டும்தானா கிடையாது, எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் ஷார்ட்ஸ், இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் கூட இதில் நிறையா பேர் வந்து இதில் ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஜூம் பண்ணி பாருங்கள், நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் நல்லா இமிடியேட்டாக இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கேன்வாவுடைய வேலை. ஓகே சார், நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த டேப் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க டேபு. ஓகே, இன்னொரு டேபு என்னுடைய அட்மின் டேபு. இதில் நான் உங்களை ஒரு மெம்பராக ஆட் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள், இன்வைட் மெம்பர்ஸ் அண்டு வந்து இன்வைட் த வயா இமெயில். இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரோ கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கேன்வாவில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நான் வந்து முக்கால்வாசி என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, கியூஆர் கோடு, மாக்கப்பு எல்லாமே நான் இதில் தான் ஜென்ரேட் பண்ணுறேன். ரெடிமேடாகவே நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா சர்ச் பண்ணுறீங்க, இப்போ எனக்கு யூடியூப்போடைய அந்த பேனர் வேணும், பேனர் மாடல் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போதே அதுக்கேற்ற பேனர்ஸ் கிடைக்கும், மாடல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம புது டெம்ப்ளேட்டை நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். இது நம்ம ஓனாகவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து பேனர் இமேஜ், ஜஸ்ட்டு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கை வந்து நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கேன்வான்றது பயன்படும். கேன்வாவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்னா கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ தொகுப்பு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.